ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து perfect numbers. So perfect numbers nothing but sum of all its factor. ஒரு நம்பருக்கு நம்ம ஃபேக்டர் எடுக்கிறோம், அந்த ஃபேக்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணா வரக்கூடிய ஆன்சர் அதே நம்பரை, தட் இஸ் எந்த நம்பருக்கு நம்ம ஃபேக்டர் எடுக்கிறோமோ அந்த நம்பரை ட்வைஸ் மீன்ஸ் 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருவோ இது ரெண்டும் சேமா இருந்தது அப்படின்னா தட் இஸ் பர்ஃபெக்ட் நம்பர். எக்ஸாம்பிள், இப்ப 6ங்கிற ஒரு நம்பர் எடுக்கிறேன். இதோடைய ஃபேக்டர்ஸ் என்னன்னா நமக்கு 1 டேபிள்ல வரும், 2 டேபிள்ல வரும், 3 டேபிள்ல வரும். தென் 6 ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணா வரக்கூடிய ஆன்சரும் அந்த நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சரும் சேமா இருந்தது அப்படின்னா தட் நம்பர் இஸ் பர்ஃபெக்ட் நம்பர். So next ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். Find all the perfect numbers between 1 and 50. 1 and 50க்கு in betweenல உள்ள எல்லா perfect நம்பரும் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ 1/50க்கு நடுவில் வந்து எந்தெந்த நம்பர்லாம் பர்ஃபெக்டா வரும் அப்படின்னா ரெண்டே நம்பர் மட்டும் தான் வரும். ஒன் வந்து 6, another one is 28. மற்ற எந்த நம்பருக்கு போட்டிங்கனாலும் உங்களுக்கு பர்ஃபெக்ட் நம்பரா வராது. பிகாஸ் இந்த சம் நம்ம சால்வ் பண்ணும்போது ரொம்ப லாங்கா போகும். பட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பர்ஃபெக்ட் நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 50னா ரெண்டே நம்பர் தான். ஒரு நம்பர் இஸ் 6, another number is 20. So the perfect numbers between 1 and 50 or 6 and 28. So இப்போ 6 and 28னா இதோடைய ஃபேக்டர்ஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 அது நம்ம மேலே சால்வ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே தான் இங்கேயும் எழுத போகிறோம். 1, 2, 3, 6. ஸோ சம் ஆஃப் ஃபேக்டர் 1 plus 2 plus 3 plus 6, the answer is 12. Then 2 into 6, twice the number 12. So both are same. So therefore sum of factor is twice the is equal to, okay, adhe marandukku, equal to twice the number. Therefore 6 is a perfect number. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். பர்ஃபெக்ட் நம்பர். நெக்ஸ்ட் ஒன் 28. சேம், இப்போ நம்ம 6க்கு என்ன பண்ணமோ அதே மாதிரி நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் 28 எடுக்கணும். ஸோ ஃபேக்டர்ஸ்னா என்ன சொல்லியிருக்கேன், இந்த 28ங்கிறது எந்தெந்த டேபிள்ஸில் வரும் அந்த மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ 1, 2ல வரும், தென் 3 டேபிள்ஸ்ல வராது, 4 டேபிள்ஸ், தென் 7 டேபிள், தென் 14 டேபிள், அட் லாஸ்ட் 28. இன் பிட்வீன்ல எந்த டேபிள்லயும் வராது. ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 plus 2 plus 4 plus 7 plus 14 plus 28. So the answer is 56. Okay, so now 2 into 28, the answer is 56. Therefore 28 is the perfect number. Okay, next topic. So perfect number kaduthu most important topic வந்து prime numbers. Okay, ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம இது வரைக்கும் ஒரு நம்பருக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 1, 2, 3 அந்த மாதிரி எடுப்போம். பட் சப்போஸ் ஒரு கிவன் நம்பர் வந்து ப்ரைம் நம்பர் மீன்ஸ் அதுக்கு என்ன ஃபேக்டர் வரணும்னா ஒன் அஸ் அ ஃபேக்டர் வரணும், ஆர் எந்த நம்பருக்கு ஃபேக்டர் எடுக்கணும் அதே நம்பர் வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 6ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 6 வந்து பிரைம் நம்பரா இல்லையா அப்படின்னா கிடையாது. பிகாஸ் 1, 6 தவிர்த்து 2, 3 அந்த ஃபேக்டர்ஸ்லாம் வருது. ஸோ 6 வந்து நான் பிரைமா எடுக்க முடியாது. இதே 3 எடுத்தீங்க அப்படின்னா 3 உடைய ஃபேக்டர்ஸ் என்ன, 1 டேபிள்ல வரும் ஆர் 3 டேபிள், இந்த 2 டேபிள்ஸ்ல தான் வரும். அப்போ 1 அந்த நம்பர் இட் செல்ஃப் இருந்தது அப்படின்னா ஸோ இப்போ 3 இஸ் அ பிரைம் நம்பர்.
ஸோ இந்த மாதிரி தான் ப்ரைம் நம்பர்ஸை நம்ம அசைன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் அப்படின்னா ஈவன் நம்பரில் பார்க்கும்போது 2 இஸ் அ ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர். ஆட் நம்பர்ஸில் 3. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க சொல்லலாம் 1ன்ற ஒரு நம்பருக்கு இப்போ 1 வந்து பிரைமா இல்லையா? ஸோ 1ங்கிற நம்பர் பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசைட், அதாவது நம்பர் விச் அதர் தேன் பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர் இல்லாத நம்பர் என்னன்னு சொல்லுவோம்னா காம்போசைட் நம்பர் சொல்லுவோம். ஸோ இப்போ 1ங்கிறது நெய்தர் பிரைம் நார் காம்போசைட். ஓகேவா? தென் ஒன் மோர் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்வின் பிரைம் நம்பர்ஸ். ட்வின் பிரைம் நம்பர்ஸ்னா 2 பிரைம் நம்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ரெண்டுடைய டிஃபரன்ஸ் 2-ஆ இருந்தது அப்படின்னா அதை ட்வின் பிரைம் நம்பர்ஸ். ஜஸ்ட் அ கான்செப்ட், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா எப்படி வந்து 1 to 100ல பிரைம் நம்பர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு நம்பர் சார்ட் மாதிரி போட்டுட்டு எந்தெந்த நம்பருக்குலாம் ஃபேக்டர்ஸ் 1 அதோடைய அதே நம்பர் இது 2 மட்டும் வர மாதிரி என்னென்ன ஃபேக்டர்ஸ். ஒன்றும் இல்லை, இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு நம்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 இருக்கிறதுல இந்த நம்பர் வேற ஒன்னையும் அந்த நம்பருடைய டேபிள் தவிர வேற ஏதாவது டேபிளில் வருமா அப்படிங்கிறத திங்க் பண்ணாலே போதும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் 1 எடுத்திருக்கேன். இந்த நம்பர் சார்ட்ல நம்பர் 1 வந்து கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் இஸ் நாட் பிரைம் நெய்தர் ஓகே காம்போசைட். ஸோ இப்போ 2 பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்ல வரும், தென் 1 டேபிள்ல மட்டும் தான் வரும். 3யும் 1 டேபிள் 3 டேபிள். 2 4 எடுத்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்ல வரும். ஸோ அப்போ அதை கன்சிடர். 5 வந்து 1 டேபிள் ஆர் 5 டேபிள்ல வரும். 6 பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்ல வரும், 3 டேபிள்ஸோ அப்போ இதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ எது இல்லையோ அதை நான் கிராஸ் பண்ணிக்கிறேன். 7 டேபிள்ஸ்லேயும் 1 டேபிள்ஸ்லேயும் மட்டும் தான் வரும். 8 வந்து 2 டேபிள்ஸ்ல வரும். 9 3 டேபிள்ஸ்ல வரும். 10 5 டேபிள்ஸ்ல வரும். இதே மாதிரி ஒவ்வொரு டேபிளுக்கும் நான் வந்து கிராஸ் பண்ணிட்டே வரும். இப்போ 11 எடுத்தீங்கன்னா 1க்கும் 11க்கு தான் வரும். ஸோ 12 வராது. 13 வந்து 1 டேபிள் 13 டேபிள். ஸோ 14 வராது. 15 வராது. 16 வராது. 17 வந்து 1 டேபிள் ஆர் 17 டேபிள். 18 வராது. 19 கண்டிப்பா 1 டேபிள் 90 டேபிள் மட்டும் தான் வரும். ஸோ 20 கண்டிப்பா வராது. 21 வராது. இது 11 டேபிள்ஸ்ல வரும். 23 வந்து 1 டேபிள் ஆர் 23 டேபிள். 24 வந்து 3 டேபிள்ஸ்ல வரும். 25 5 டேபிள்ஸ். 26 2 டேபிள்ஸ் ஆர் 3 டேபிள்ஸ். 27 3 டேபிள்ஸ். 28 7 டேபிள்ஸ்ல வரும். 29 1 ஆர் 29th டேபிள். 30 வந்து 10 டேபிள்ஸ்ல வரும். 31 இட்ஸ் அ பிரைம். ஸோ 32 2 டேபிள்ல வரும் இல்லையா? 33 11 டேபிள்ல வரும். 34 2 டேபிள்ஸ்ல வரும். 35 5 டேபிள்ஸ்ல வரும். 36 3 டேபிள்ஸ். 37 இஸ் அ பிரைம். ஓகே, 38 2 டேபிள். 39 3 டேபிள்ல வரும். 40 வந்து 10 டேபிள்ல வரும். தென் 41 வந்து பிரைம் நம்பர். ஸோ இதே மாதிரி தான் நம்ம கிராஸ் பண்ணிட்டே வரும். ஸோ 42 வராது. 43 இஸ் அ பிரைம். 44 வராது. 5 டேபிள் 2 table. 47 is a prime. Then 48 2 table வரும். 49 7 table. 50 10 table. ஆக்சுவலா இந்த சைடு உள்ள எதுவுமே வராது, எல்லாமே என்ன 10 tablesல வரும். ஸோ இப்போ இங்க எடுத்தீங்க, இப்போ நான் 51 எடுத்தேன்னா 51 வந்து வருமானா 51 வந்து 3 டேபிள்ஸ்ல அடிக்கலாம். ஓகே, 61 எடுக்க முடியாது. ஸோ 61 பிரைம். 71 பிரைம். 81 வந்து 9 டேபிள்ஸ்ல வரும். 91 நம்ம 3 டேபிள்ஸ்ல போடலாம். தென் 52 2 வந்தாலே எல்லாமே 2 டேபிள்ஸ்ல போயிடும்ப்பா, அதனால 2லாம் எடுக்க முடியாது. அது மாதிரி 4 வந்தாலுமே எல்லாமே 2 டேபிள்ஸ்ல போகும். அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 வருது, ஒன்ஸ் பிளேஸ்ல வர்றது எதுவுமே நமக்கு வந்து வராது. அது மாதிரி 5 டேபிள்ஸ்ல இதுவும் வராது. ஸோ இதுவும் 2 டேபிள்ஸ்ல வரும். ஸோ இதையும் நம்ம எடுக்க முடியாது. 7 டேபிள் சம் பார்ட் வரும், சம் பார்ட் வராது. இப்போ 57 இப்போ இதையுமே நான் எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் 2 மல்டிபிள்ஸ் நான் கிராஸ் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, பட் இங்கே பார்த்தீங்கன்னா 59 பிரைம் வரும், 79 பிரைம் வரும், தென் 89 பிரைம் வரும். அதர் தென் மற்ற எதுவுமே பிரைம் வராது. இங்கே 57 எடுத்தீங்கன்னா 57 வராது. 67 பிரைம் நம்பர்ஸ். ஓகே, 77 11 டேபிள்ஸ்ல வரும். 87 நம்ம எதில் அடிக்கலாம்னா நம்ம 3 டேபிள்ஸ்ல பண்ணலாம். 97 பிரைம் நம்பர்ஸ். 53 பார்த்தீங்கன்னா
இதுலேயுமே கொண்டு வர முடியாது. பட் 63 வராது, 73, 83 எல்லாம் ப்ரைமில் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரைம் நம்பர்ஸை கவுண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ ப்ரைம் நம்பர்ஸ் 1 to 100 என்ன வரும்? 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53, 59, 61, 67, 71, 73, 79, then 89, 97. So how many? 1, 2, 3, 6, 9, 12, 15, 18, 21, 24 numbers. Okay. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் போயிடலாம். ஸோ கொடுத்துருக்க நம்பர்ல எது பிரைம், எது பிரைம் நம்பர்ஸ் இல்லை. ஸோ இதுக்கு ஒன்லி திங் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா ஆன்சர் பண்ணலாம். பட் தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபேக்டர்ஸ் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்க ஃபேக்டர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃபேக்டர் ஏ, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 17 ஆர் என்னென்ன வரும்? 1 டேபிள்ல வரும் and 17 table. So kandipa this is 17 is a prime. Okay, because இதுல வந்து 1 அந்த number itself தர வேற எந்த ஃபேக்டரும் இல்ல. So it's a prime number. Then B 39. Factors of 39 என்னென்ன வரும்? 1 table, 3 table, then 13 table, then 39. So 1 39 தவிர remaining 2 factors வருது. Therefore 39 is not a prime number. Clear? Then C 41. Factors of 41 are 1 table வரும் and 41 table ரெண்டுல மட்டும் தான் வரும். Therefore 41 is a prime number. The next last question D 56. So factors என்னென்ன ஒரு 56க்கு 1, 2, 3 tables வராது, 4 tables 4 வரும், then 8 tables வரும், 8 tables 7 table வரும், 14 table வரும், 28 வரும், then 56. So 156 இந்த இத்தனை factors வரனால therefore 56 is not a prime number. Okay, next question. Give 2 pairs of prime numbers whose difference is 2. Prime 2 pairs of prime numbers whose difference is 2 அப்படின்னா என்ன சொல்றாங்க? twin prime numbers எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ twin prime numbers தான் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன வரும்? 2ங்கிற ஆன்சர் வரும். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம தான் எடுக்கணும். ஸோ 2 pairs ஏதாவது 2 பேர் எடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 2 prime number எடுத்தா டிஃபரன்ஸ் வரணும். அப்ப 3 and 5 எடுக்கலாமா? 3 and 5 மைனஸ் பண்ணீங்க, 5 minus 3 பண்ணீங்கன்னா 2 வரும். இதே மாதிரி other than that வேற என்ன எடுக்கலாம்? 29 and 31. So 31 29 மைனஸ் பண்ணீங்கன்னா again the difference is 2. இது மாதிரி 2 பேர் கேட்கலாம். ஸோ இது 2 மட்டும் தான் எழுதலாம்னா கிடையாது. இதை தவிர்த்து உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா you can mention that also. Okay. So the next question is observe that 4 plus 1 is equal to 13 is a prime number. Here 1 has been added to a multiple of 3 to get a
prime number. Give more example of these type. ஒன்றும் இல்லை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து prime number, that is கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன் வந்து prime numberங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்க. that is 3 into 4 plus 1 is equal to 13 is a prime number. prime numberனு கொடுத்துட்டாங்க. சப்போஸ் இந்த prime numberல இந்த மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கு இல்லையா, ஓகே, ஸோ மல்டிபிள் இந்த 3 உடைய மல்டிபிள்ஸோட நான் 1 ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு prime number வருமா? ஆட் பண்றீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஆன்சர்ஸ் கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த ஆன்சர்ஸ் வந்து prime numbers-ஆ செக் பண்ணும். ஸோ அப்போ prime number வரும், வரனால தான் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் எங்களுக்கு சால்வ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் 3 into 4ங்கிறது மல்டிபிள் ஆஃப் 3 கரெக்டாக. ஏன்னா 3யோட எந்த நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலுமே இட்ஸ் அ மல்டிப்ளை ஆஃப் 3. ஓகே, ஸோ அப்போ இதை 4-ஐ தவிர்த்து நான் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலும் ஐ வில் கெட் த prime number, பிகாஸ் அந்த மாதிரி தான் நமக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் வந்து prime number, இதோட 1 ஆட் பண்ணீங்க, எங்க ஆட் பண்ணணும்னா 3யோடைய மல்டிபிளோட ஆட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு prime number கிடைக்கும். அப்போ இது மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3 into 4-ஐ தவிர்த்து 3 into 2 plus 1, அது இங்க கொடுத்துருக்க அதே கண்டிஷன் இங்க கொடுத்துருக்காங்க. அது இங்க என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்களோ அதே தான் இன் சென்டென்ஸ்ல இங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்கப்பா. பட் நமக்கு என்ன இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகும் அப்படின்னா, அப்ப இந்த மல்டிபிள்ஸ் கிட்ட இன்னொரு 1 ஆட் பண்ணணும்னா நமக்கு prime number வரும். அது கிடையாது. அங்க என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, 3 into 4 plus 1 is equal to 13 கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 3 into 4 plus 1 மல்டிபிள் ஆஃப் 3 plus 1, அந்த 3 into 4 plus 1 தான் இங்க அவங்க சென்டென்ஸ்ல மென்ஷன் பண்ணி. அப்ப இதே மாதிரி 3யோட மல்டிபிள் எது போட்டாலும் நமக்கு வந்து prime number தான் வரும். அப்ப செக் பண்ணி பார்த்தோம்னா 3 into 2 6, 6 plus 1 7. ஓகே, இப்போ 3 into 3, 3 உடைய மல்டிபிள்ஸ் 3 into 3 போட்டா நம்ம prime number வருமா? வராது. ஸோ 6 போடுங்க, 6 போட்டிங்கன்னா plus 1 19 வரும். தென் 3யோட எந்த மல்டிபிள் பண்ணா நமக்கு வந்து நெக்ஸ்ட் prime number வரும்? இப்போ 10 ஆட் மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணீங்கன்னா 31. இது மாதிரி few more examples கொடுங்க அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. இப்போ 3 into 12 plus 1 means 3 into 12 36. 3 into 12 36 plus 1 37. So எல்லாமே prime number. So இந்த மாதிரி set of examples கொடுக்கணும். இந்த மாதிரி இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கூட நீங்க ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, the next question, find the greatest prime number between 10 and 20. so இப்போ ஃபர்ஸ்ட் 10 and 20க்கு நடுவுல என்ன prime numbers இருக்குங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணணும். ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த செட் ஆஃப் prime numbersல which one is greater அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். so find the greatest prime numbers. So first prime number between 10 and 20. So our prime numbers 11, வேற என்ன வரும், 13 வரும், then 17, then 90. so இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். இதுல கிரேட்டஸ்ட் prime number என்னவா இருக்கும் நமக்கு கண்டிப்பா நமக்கு தெரியும், 19 is the greatest prime. இது இந்த செட் ஆஃப் டியூரேஷன்ல உள்ள நம்பர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இதே நம்பர்ஸ் வேரி ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் prime நம்பருடைய வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின்,
write 4 pairs of prime numbers less than 20 whose sum is divisible by 8. So first condition என்ன சொல்லிருக்காங்கன்னா less than 20 வரக்கூடிய 4 prime numbers உடைய pair, ஓகே, பேர் கேக்குறாங்க. அந்த ரெண்டு பேரையும் நீங்க ஆட் ஆன் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் 8 டேபிள்ஸால டிவிசிபிள் ஆகிற மாதிரி பண்ணணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் 20 வரைக்கும் உள்ள பிரைம் நம்பர்ஸ் என்னென்ன? பிரைம் நம்பர்ஸ் less than 20 are 2, 3, 5, 7, 11, 13, 17, then 19. ஓகே, ஸோ இந்த நம்பருக்குள்ள ஒரு ரெண்டு நம்பரை எடுக்கணும், தட் இஸ் பேர். இது மாதிரி 4 செட் எடுக்கணும். இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் 8ஆல டிவிசிபிள் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் 2 + 3ன்னு எடுத்தனா எனக்கு என்ன வரும்? 6 வரும். டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. ஸோ ஓகே, 3 + 5 8. ஸோ 8 வந்து டிவிசிபிள் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பேர் 3, 5ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பேர். எப்பவுமே இந்த மாதிரி தான் எழுதணும். தென் 5 + 7 எடுத்தானா 12 வரும். அதையும் எடுக்க முடியாது. தென் வேற என்ன பாசிபிலிட்டி இருக்கு? 11 + 13 பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 24. இது டிவிசிபிள் ஆகும். ஸோ 11, 13 இந்த மாதிரி ரெண்டு நம்பர் எடுத்து பேரிங் பண்ணி பார்க்கணும். தென் 5 + 11 16 வரும். இதுவும் டிவைட் ஆகும். ஸோ 5, 11. தென் ஒன் மோர் பேர் வந்து என்ன எடுக்கலாம்? 13 + 19. 13 + 19னா 42 வரும். ஸோ இதுவும் டிவிசிபிள் ஆகும். ஸோ 13, 19. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கணும். ஸோ வரக்கூடியது பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 8. இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 வர மாதிரி நம்ம ரெண்டு நம்பர் எடுத்து ஆட் பண்ணோம்னா கண்டிப்பாக அது 8ஆல டிவிசிபிள் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The numbers 17 and 71 are prime numbers. ஸோ எப்பவுமே கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிருங்க. prime numbers 17, 71. Both these numbers have a same digit 1 and 8. Correct. இந்த ரெண்டுலயுமே என்ன டிஜிட் இருக்குன்னா 1 இருக்கு, 7 இருக்கு, ரெண்டுலயுமே இருக்கு. இதே மாதிரி பேர் அப் டு 100 வரைக்கும் பிரைம் நம்பர்ஸா கண்டுபிடிங்க. எக்ஸாம்பிள் இப்போ 15னா 51, 16னா 61, இந்த மாதிரி பிரைம் நம்பர்ஸ்ல கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ரேஞ்ச் வந்து அப் டு 100 வரைக்கும். ஸோ அப் டு 100 வரைக்கும் நம்மளால எவ்வளோ எடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் அப் டு 100 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்குங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. Two, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, then 41, 43, then 47, 53, 59, 61, 67, then 71, 73, 79, 83, then 89. At last 97. Okay. So இதுல நீங்க பாருங்க 30, 31 எடுக்கலாமா? So 13, 31, then வேற 37, 73, 37, 73, 17 71 எடுக்க முடியாது, ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல. வேற 97, 79 எடுக்கலாம். 97, 79,
தென் வேற இதுல ஒரு பேர் 17,71. ஸோ இது எல்லாமே நமக்கு பேரிங் எடுத்துட்டு தட்ஸ் ஆல் இந்த கொஸ்டின். ஸோ இதே மாதிரி கண்டிஷன்ல வேற ஏதாவது கொடுத்தாங்க அப் டு 50 வரைக்கும் எடுங்கன்னு கொடுத்தாலுமே நீங்க சால்வ் பண்ணணும். இது இஸ் அ மெத்தடாலஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோவிங் as the sum of two odd prime numbers. ஸோ கொடுத்துருக்க நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இல்லையா 30 + 2, அதே மாதிரி ரெண்டு ஆட் பிரைம் நம்பர்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் 32வை 2 பிரைம் நம்பர்ஸ் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணோம்னா 32க்கு நியர்பை பிரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 29. கரெக்டா? யா. ஸோ இந்த 29ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணா நமக்கு 32 கிடைக்கும்? 31 இருக்கு, நமக்கு 31 கூட எடுக்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ 29க்கு பதிலாக 31 ஆல்சோ பிரைம் நம்பர், பட் பிளஸ் 1 ஆட் பண்ற மாதிரி வரும். ஸோ அப்போ 1ங்கிறது நமக்கு பிரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா? ஸோ ஆட் நம்பரா இருந்தாலும் இட்ஸ் நாட் அ பிரைம் நம்பர். ஸோ இதை எடுக்க முடியாது. அப்போ கண்டிப்பா 29 தான் எடுக்க முடியும். 29ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணா 3. ஸோ 3 ஆல்சோ ஆட் பிரைம் நம்பர். கண்டிப்பா இந்த பேரிங் நமக்கு செட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் 40க்குன்னா 40உடைய நியர்பை என்ன இருக்கு நமக்கு நம்பர்? 40 மீன்ஸ் 41 இருக்கு. 41 ஓட 41 எடுக்க முடியாது. 40க்கு கீழே 40க்கு கீழே நமக்கு 37ஓட 3 ஆட் பண்ணலாம் இல்லையா? ஸோ 37 + 3, அதாவது 40க்கு நியர்பை உள்ள பிரைம் நம்பர், பிலோல உள்ள பிரைம் நம்பரை நான் கன்சிடர் பண்றேன். தென் 34னா 31 இருக்கு இல்லையா, நமக்கு பிரைம் நம்பர் +3னா 31 வந்துடும். இல்ல இந்த ஒரு பேர் தான் இருக்க முடியுமா? இல்ல, 29ஓட 5 ஆட் பண்ணாலும் 34 கிடைக்கும். either or we can choose. The next one, அதே கொஸ்டின் பட் இங்கன்னா 3 ஆட் பிரைம் நம்பர்ஸ் வச்சு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் சால்வ் பண்றேன். ரிமைனிங் கொஸ்டின் தான் நீங்க சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ 41 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் நியர்பை எடுக்க முடியாது, கொஞ்சம் தள்ளி தான் எடுக்கணும். அப்போ இப்போ 11 + 17 ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 28ஓட 13 ஆட் பண்ணீங்கன்னா you will get 41. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க பேரிங் பண்ணி இல்ல 3 ஆட் பிரைம் நம்பர்ஸ், ஈவன் நம்பர் வரக்கூடாது, ஆட் நம்பர் மட்டும் வச்சு நீங்க சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணி எனக்கு இதோடைய ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க.